ஏய் தா அது திங்காதடா ஏலே. ஏய் தா எப்பா அவ்வளோ பெருசு என்ன பண்ணுறது? அதை எடுத்து அது வாந்தி எடுத்துற போகுது. எடுங்க எடுங்க அதை எடுத்தா கடிக்க வந்துடாத. இங்க வாடா ஏலே கூப்பிட்டு கதை வடங்க. இங்க வா இங்க வா. அந்த அம்மா பயப்படுது பாரு. ஓடியா. ஆமா நிறைய இருக்கீங்க அதோட கையடைய வாயில் வச்சு உங்களை கூட்ட மாதிரி என்னைய கூப்பிடுச்சுன்னா மீனை போட்டு போயிடும். அந்த அதுக்கு ஒரு செதில் மாதிரி போடும் குட்டி. ஏன் உனக்கு வேணாண்டா இலே? அப்பா அது யாரு ஒரு சொல்லு. இந்த இது உங்க அம்மா உனக்கு கறியா கொடுக்கணும். ஏய் கண்டையாளி இது சாப்பிடாத அடிக்கடா. சொன்னா கேட்க மாட்டாங்க இவங்க. இப்பதான் தெருவுக்குள்ள திட்டு சனி எடுக்கிறேன்னா என்ன சனி எடுக்கும். டீச்சருக்கு மீன் எடுத்து கொண்டுட்டு போகிறேன். காஃபி கடையில் 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சாங்க. யார் அது? அவன் இன்னும் பழம் இருக்கும். நீ விளையாடு, அதை வச்சு திங்காத, சாப்பிடாத. விளையாடு விளையாடு. நோ தெரிஞ்சு ஓடிடலாம். சனையை தனியாக வைங்க. சேனை குடலில் கலந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். கடை கலக்காமல் எடுங்க தனியாக. அது கடலோட தானே இருக்கு. ஏய் போட்டு போங்க. ஏ இந்த இங்க வாடா. நல்லா ஏய் தா ஓய் கம்பு இருந்துச்சு. மீனை திங்கணும்னு என் காலை கடிச்சிட்டு போயிடாத. பிறகு நாளைக்கு மீன் வைக்கணும். பிறகு சூட்டு யாரோட வந்துடுவேன். அது தட்டி கொடுத்தா அது எனக்கு வேண்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லை தையா செவ்வளவு. ஆஹா சண்டையை போடுங்க போடுங்க. நறுக்கணும் அருவாமனையில் நான் குண்டிட்டு விடுச்சேனே கை போச்சு. சரிங்க கூப்பிடுங்க. வளர்த்த கதையா இருக்கு. நாய் வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் வாங்கிட்டு அந்த பத்தியா அந்த செடியில் மட்டும் எடுத்து போட்டா செவ்வளோ போட்டிருக்குல்ல தாயி. அந்த இது இல்லை, அந்த சிகப்பு கலர் உள்ளது. எப்படி வருது? ஏய் இங்க வாடா. ஏத்தா நீ அந்த மீனை கொடுத்தா போ. எந்த மீன்? இந்த கடல் மீனை சொன்னேன். புள்ள இது அமைதியாக உட்காந்துருக்கு. இங்க வா கூப்பிடுங்க. மீன் எடுக்க வேண்டாமா? போட்டு மண்டையில படுத்து பாடா படுத்து